Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பிரைடல் மேக்கப் அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அது ஒரு சிம்பிள் பிரைடல் மேக்கப் தான். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஹேர் ஸ்டைல் எதுவுமே பண்ணல. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சாரீக்கெலாம் கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் நீங்கள் வந்து கவுன் மாதிரி ஒரு அவுட்ஃபிட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா டிவைட் பண்ணிக்கோங்க ஹேரை ரெண்டு பக்கமாக. அண்ட் அதுக்கப்புறம் அதில் 2 பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி நார்மலாக பின்னுவீங்களோ அதே மாதிரி பின்னுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. அண்ட் நானாக வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு சரியாக கேமராவில் காமிக்க முடியல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு காமிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சைடில் வந்து நம்ம முடியெடுத்து நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி பின்னுறோம். ஸோ நல்லா எண்டு வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் வந்து அந்த பின்னெல்லாம் கலையாமல் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட்லேயும் அப்படி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பின்னிட்டுருக்காங்க. ஸோ செக்ஷன் எடுக்கும்போது 2 செக்ஷனாக எடுக்கும்போது ஈக்குவல் செக்ஷனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சைடு வந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இருக்கும் சைடில் பார்க்கும்போது. ஸோ நம்ம ஒரு சைடில் என்ன பண்ணுவோமோ அதே தான் நம்ம வந்து இந்த சைட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ 4 பின்னலும் எடுத்து நல்லா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இன்னும் ஸ்ட்ராங்காக கலையாமல் இருக்கிறதுக்கு சைடில் மட்டும் பின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி கிளிப் எடுத்து நீங்கள் வந்து நல்லா கிளிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அடிஷ்னலாக நாங்கள் வந்து ஒரு ஆக்சசரி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்லா இடத்துலையும் இல்லை சின்ன சின்ன கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடணும்னா இது அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டு இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சல்வாருக்கு கூட இது போட்டுட்டு போகலாம், ரொம்ப அழகாக இருக்கும். 2 சைடும் சேர்த்து நல்லா பின்னிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ பின்னதை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் மீதி முடியெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு பின்னல் போட போகிறோம்.
எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நாங்கள் வந்து மல்லிகைப்பூ எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து சைடில் வச்சு நாங்கள் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூ ஷேப் மாதிரி கூட பூ வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு காதுகிட்ட வந்து அந்த பூ நல்லா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம எப்படி பின்னுவோமோ நார்மலாக அது மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம பின்னணும். அண்ட் பின்னுறது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக சைடில் முடி எடுத்து அதுக்கப்புறம் பின்னுங்க. ஸோ இப்படி தான் வந்து எண்டு வரைக்கும் நல்லா பின்னிக்கோங்க. பின்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் லூஸ் பண்ணி விடணும். ஸோ லூஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இதுவே ஒரு தனி ஹேர் ஸ்டைல். ஸோ இதே வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் வந்து தூக்கி மேலே கிளிப் போட்டுருங்க. அண்ட் அது அப்படியே வந்து நல்ல ஒரு ஹேர் பின் எடுத்து நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க. அண்ட் பின்னாடி இருக்க முடியும் சேஃபாக இருக்கிறதுக்காக அங்கேயும் நீங்கள் ஒரு கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பூ வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் பூ வச்ச மாதிரி ஒரு ஆக்சசரிஸ் வாங்கிக்கலாம். ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய அமேசான்லலாம் இருக்கும். ஸோ அது வாங்கி நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 2 ஹேர் ஸ்டைல்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 2 ஹேர் ஸ்டைல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ அதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும் நம்புறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until I meet you next, this is Akshara saying bye bye. Take care of yourself.